எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உணவின் அமிழ்தம் நாவில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது உங்கள் சகோதரி சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கலப்படமும் இல்லாமல் நம்ம இதை காலை உணவாவோ இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாவோ அது மட்டும் இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்படுற மாதிரி ரொம்ப அருமையாக நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நான் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதாவது பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம வீட்டில் எப்போ நமக்கு கிடைக்கிற விலை மலிவான பொருட்களை வச்சு நம்ம ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை செய்யலாம். அதுவும் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப நம்ம பசங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை நம்ம எப்படிலாம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன ஒரு ஐடியா தான் இந்த பதிவு. நான் 3 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம நார்மலாக ஒரு பசி தாங்கிறதுக்கு எவ்வளோ பழம் நார்மலாக சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம நல்லா மசிக்க ஆரம்பிச்சிடலாம். உண்மையை சொல்ல போனால் என்னுடைய பதிவுகளில் வாழைப்பழத்தை வச்சு நிறைய நான் பதிவுகள் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, வாழைப்பழத்துடைய நன்மைகள் அதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம், எந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதனால நான் வாழைப்பழங்களுடைய நன்மைகள் சொல்லாமல் நம்ம இதை எப்படி வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த வாழைப்பழங்கள் நம்ம சில நேரம் சீசன் அதிகமாக இருக்கிறப்போ இல்லைனா விலை கம்மியாக இருக்கிறப்ப நம்ம அதிகமாக வாங்குவோம். தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது நமக்கே வெறுமனே வாழைப்பழங்களை சாப்பிட்றப்ப ரொம்ப போர் அடிக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நமக்கு பழங்கள் வீணாகிறதையும் தடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக அவல் எடுத்துருக்கிறேன். இது நான் ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணி செய்கிறதுனால நான் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். நான் 3 ஸ்பூன் அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மசிச்சு வச்ச இந்த வாழைப்பழத்தை அவல் கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வாழைப்பழத்தை தனியாகவும் வைக்க போகிறோம். இன்னொன்று அவல் கூட வாழைப்பழத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம பொதுவாகவே அவல் நல்லா கொவுறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்று பால் சேர்ப்போம் இல்லைன்னா தண்ணி ஏதாவது சேர்ப்போம். ஆனால் இப்போ இதில் தண்ணியோ பாலோ எந்த மாதிரி எதையுமே லிக்விட் ஐட்டங்கள் சேர்க்காதனால இந்த அவல் கொஞ்சம் நமக்கு கொவுறது மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால வாழைப்பழத்தை வச்சே நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இனி நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ்லலாம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், இன்னும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை நான் அதில் சேர்க்க போகிறேன். இனி நான் இனிப்புக்காக டேட்ஸ் சிரப்பு, பேரிச்சம்பழம் சிரப்பை தான் நான் சேர்க்க போகிறேன். இது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட் எதுவுமே இல்லாத டேட் சிரப்பை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வாழைப்பழத்தையும் அவளையும் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கலவையை நம்ம அடுத்த லேயராக ஃபில் பண்ணலாம். இப்படி நம்ம லேயர் பை லேயராக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது அவளையும் வாழைப்பழம் அப்புறம் தேங்காய் பால் நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து அவல் மில்க் சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க அதுக்குள்ளே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பால் சேர்க்கல, நம்ம இனிப்புக்காக டேட் சிரப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது நான் நட்ஸ் பவுடர் சேர்க்குறேன். நான் முந்திரி பவுடர் சேர்க்குறேன், கேஷ்யூ நட். உங்களுக்கு என்ன நட்ஸ் பவுடர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் ரொம்ப கூடுதலாக அடிஷ்னலாக கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் நான் மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்க போகிறேன். உண்மையாக சொல்ல போனால் நம்ம ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செய்யும்போது நமக்கும் நல்லா பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிடுவாங்க. இப்போ நான் மேலே வாழைப்பழங்களை டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். இது வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது, நம்ம அழகுபடுத்தி கொடுக்கும்போது இந்த சாப்பிட்றவங்க இன்னும் விருப்பப்பட்டு ரசித்து சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம தயாரிக்கிற இப்படி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை நம்ம கூடுதலாக இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வாழைப்பழம் எல்லாத்தையுமே அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப நான் டேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இனிப்பு தேவைப்படும் இல்லை சேர்த்துக்கலான்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிஜமாகவே இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்.
நான் எப்போவுமே சொன்ன போல் விலை உயர்ந்த பொருட்கள் நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறது தான் சத்துன்னு இல்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே விலை மலிவாக கிடைக்கிற ரொம்பவே எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிற அவல், வாழைப்பழங்கள் இதை மாதிரிப்பட்ட பொருட்களை வச்சு நம்ம வந்து ஆரோக்கியமாக ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவோ காலை உணவாகவோ இல்லைன்னா ஈவினிங் உணவாகவோ கூட நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இது பார்க்குறதோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லேயராக எடுத்து சாப்பிட்றது தான் அதில் இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அவல் மில்கில் இருந்த டேஸ்ட்டு இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் கிடச்சிருக்கும் எப்படி நம்ம ஸ்நாக்ஸு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி. இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விஎஸ் உணவின் அமிழ்தம் நாவில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இது போல் நல்ல ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.